தட்டு மாறி போயிருக்கு. என்ன தட்டு மாறிடுச்சா? சுவாமி, நான் 9 எலுமிச்சை பழத்தோட தட்டு கொடுத்திருந்தேன். இதுல நவதானியங்கள் இருக்கு. இங்க பாருங்க சுவாமி, இது நான் கொடுத்த தட்டு இல்ல, இது வேற யாரதோ போல் இருக்கு. தட்டு மாறிடுச்சுன்னா நீங்களே மாத்திக்கிடுங்களேன். ஆகட்டும் சுவாமி. இந்தாங்க. ஏங்க, நீங்க எலுமிச்சம்பழம் வச்சு பூஜை செய்வீங்களே, ஏதாவது வேண்டுதலா? ஆமாங்க, என் பொண்ணு கல்யாண விஷயமா எத்தனையோ இடத்துல முயற்சி பண்ணி பார்த்தோங்க. எதுவுமே சரிப்பட்டு வரல. ஒரு பெரியவர் சொன்னாரு, 9 எலுமிச்சை பழம் வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்துல 9 நெய் விளக்கு ஏத்துனா நாம நினைச்சது நிறைவேறுமா. அந்த துர்காதேவிய மனசார வேண்டிக்கிட்டா மாங்கல்ய பாக்கியம் கூடுமா. அதுக்காகத்தான் வந்தேன். அந்த காரியத்துக்காக தான் நாங்களும் நவதானியம் வச்சு வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, அப்ப உங்க மகளுக்கு கல்யாணம் வேண்டுதலா? மகளுக்கு இல்லைங்கம்மா, மகனுக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு கல்யாணம் நின்று போகுது. அதுக்காக நவதானிய பூஜை நடத்தி 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணா வீட்டில் நடக்கிற சுபகாரியங்கள் தடங்கள் இல்லாம நடக்குன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. அதுக்காக தான். இதத்தான் தெய்வ செயல்னு சொல்றது. என்ன சுவாமி, என்ன சொல்றீங்க? நான் தட்டை தான் மாத்திக்க சொன்னேன். அந்த துர்கா தேவி தாம்பர தட்டையே மாத்திக்க வச்சுட்டாளே. என்ன சொல்றீங்க? துர்கா தேவி மனசு வச்சதுக்கு அப்புறம் எந்த சிக்கலும் வராது. இவா பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி வச்சிருங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு புரியலையே. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது தாயின் சன்னிதானத்துல முடிவானது. தாய் எது செய்தாலும் நன்மைக்கே. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இனிமே எல்லாம் சுபந்தான். நாளைக்கே பொண்ணை பார்க்க நாம போறோம். காவேரி, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? உன்னை பொண்ணு பார்க்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்கம்மா. கூப்பிடுறது காதல் விழலையா? காவேரி, சீக்கிரம் வா. இத வந்துட்டேம்மா. வா வா, தலையை சீவிக்கிட்டு நல்ல புடவையா கட்டிட்டு வாமா. வா. வாங்க வாங்க. வணக்கம். இந்தாங்க. இவதான் உங்க மகளா? ஆமாங்க. இவரு இவ எங்க மக ராஜசேகர். வாங்க உட்காருங்க. அப்பா, அம்மா கொஞ்சம் இப்படி வாங்க. என்னங்க? டேய், என்னாச்சு உனக்கு? ஏன் எங்களை வெளியே கூப்பிட்டேன்? நல்ல காரியம் நடக்க போற இந்த நேரத்துல என்னடா அது அபசன மாதிரி? அம்மா, அபசகுணம் ஆகக்கூடாதுன்னு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். டேய், ஏன்டா இப்படி உளறிக்கிட்டு இருக்க? நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாங்க போலாம். ஏண்டா? நான் சொல்ல மாட்டேன். ராஜா, இப்படி எல்லாம் பேசாதப்பா. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மறந்துடாதப்பா. எனக்கு யாரோட வாழ்க்கையை பத்தியும் கவலை இல்ல. வாங்க. நீ இப்படி மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? என்னங்க, எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? என்னம்மா? உங்க மகன் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். தயவு செஞ்சு அனுமதிக்கிறீங்களா? ஏன் நிக்கிற? போ. அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமா? போய் பேசிட்டு வா, அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். போப்பா. சே, இந்த காலத்து பிள்ளைங்க மனச புரிஞ்சிக்கவே முடியல. நீங்க ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு உண்மையாவே என்ன நடந்ததுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. அன்னைக்கு ராத்திரி டிக்கெட் வாங்கிச்சா? எங்கம்மா போகணும் நீங்க? கண்டுகிறிக்கு 2 டிக்கெட் கொடுப்பா. என்னம்மா நீங்க
இந்த பஸ் கந்தகிரிக்கு போகுமா போகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏறி உட்காரணுமா இல்லையா? இந்த பஸ் கந்தகிரிக்கு போகாது. இது மல்லூர் வழியா ராசிபுரம் போகுது. கந்தகிரிக்கு பக்கத்துல துர்காதேவி கோயிலுக்கு போகணும். இப்ப என்ன பண்றது? இறங்கி உடையாமட்டி போற பஸ்ல போகுமா? ஏன்பா கண்டக்டர், இந்த மாதிரி அத்வான காட்டுல பொம்பளைங்களை நடுவழியில இறக்கி விடுறிய, இது நியாயமா இருக்கா, தர்மமா இருக்கா? என்ன பண்றது? உனக்கு அவங்க மேல அக்கறை இருந்தா நீ இறங்கி அவங்க கூட போயா. சரிப்பா. ஐயோ, என்ன நாடியா இது. நம்ம ஜனங்களுக்கு பொம்பளைங்களை எப்படி மதிக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது இல்ல? நீங்க வாங்கம்மா, கந்தகிரிக்கு நான் வழி காட்டுறேன். வாங்க வந்துருங்க. பொட்டி எடுத்துக்கோங்க. பொட்டி எடுத்துக்க. ஏற்கனவே வண்டி அரை லேட்டு. என்ன பேசிட்டு இருக்க? சீக்கிரம் இறங்கியா. இரியா இறங்குறேன். சீக்கிரம் இறங்க, லேட் ஆயிடுச்சு சொல்றேன்ல. பாதி வழியில இருங்க, பாதி டிக்கெட்டா வாங்கினேன். ரொம்ப இருட்டாயிடுச்சு, பயமா இருக்கு. எதுக்காக பயப்படுறீங்க? நான் தான் கூட இருக்கிறேனே. இவன் யாரா சிவ பூஜையில கரடி மாதிரி நினைச்சிடாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் உங்களை டச் பண்ண முடியாது. வாங்க வாங்க வாங்க. என்னப்பா அது, கந்தகிரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். காட்டுக்குள்ள தானே வனதுர்க்க இருக்கிறான். அனாவசியமா பேசுன கழுத்து எங்களுக்கு உதவி பண்ற மாதிரி வந்தது எதுக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஐயோ பாருப்பா, அவளை ஒண்ணும் பண்ணிடாத. எங்களை விட்டு நாங்க பஸ் ஏறி போய்க்கிறோம். இப்பதான் ஞானம் பிறந்ததா? நீ பஸ்ல யாரா நீ? முதல்ல அந்த பொண்ணை விடுறா. நீ யாரு அதை கேட்கறதுக்கு? ஒண்ணுங்க சத்தம் கேட்டா ஒண்ணு வந்துடுறீங்க. விட மாட்டேன். விடவே மாட்டேன். நான் செய்ய வந்த வேலை நீ செய்யற. யாரு நீ பிடிக்கிற? அடேங்கப்பா,
நானே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். என்ன நீ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன்னா? யார சுத்த அறிவிடனா இருக்கான்? நான் ஏன்டா உன்னை பிடிக்கிறேன்? ஆ. என்கிட்ட இருந்து ஒரு பொண்ணு இங்க இந்த பக்கம் தப்பிச்சு போயிட்டா. அவளை பார்க்க தான் வந்தேன். பொண்ணா? ஆ. எங்க அவ? இந்த பக்கம் போயிருக்கா. இந்த பக்கமா? ஆ. நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். ஓ. நீ இந்த பக்கம் போய் தேடு. ஆ. அவ என்கிட்ட கிடைச்சிட்டா? என்கிட்ட கொண்டு வந்து விட்டுரு. உன்கிட்ட கிடைச்சிட்டா? நான் தள்ளிட்டு போயிடுறேன். அது எப்படி பாத்து? நானும் ஆம்பளை தானே. அது அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல பொண்ணு தேடு போ. ஆ, ஆ, ஆ. ராகவாலத்துல பிறந்தனா? அம்மா, பன துர்காதேவி, மலை போல வந்த துன்பத்தை பனி போல நீக்கிட்ட தாயே. உன்னை நம்பி வந்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு நிரூபிச்சிட்ட தாயே, நிரூபிச்சிட்டம்மா. அம்மா, அம்மா, அம்மா. காவேரி, உனக்கு இல்லம்மா, உனக்கு ஒண்ணு ஆகலையம்மா. எதுவும் ஆகலம்மா. அந்த தேவி, அந்த துர்காம்பிகை என்ன காப்பாத்திடம்மா. வாமா போலாம். வா. மெதுவாம்மா. இதான் நடந்தது. இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம், நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இல்ல. ஒரு கெட்டு போன பொண்ணையா நாம பொண்ணு பார்க்க வந்தோம் நீங்க நினைக்க கூடாதுல்ல. அதுக்கு தான் நடந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க போயிட்டு வரலாம். நான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னண்டா என் மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு உனக்கு தெரியாது. இது வரைக்கும் உன் மனசுல வேதனை இருந்தது, இனிமேல் பாரு சந்தோஷத்தை. அதெல்லாம் விடு. போன வாரம் நானு அந்த துர்கம்மா கோயிலுக்கு போயிருந்தேன். நீ யாரு? உன்னோட யோகிதை என்ன? உன்னை யாரையா கோயிலுக்குள்ள விட்டா? அட, நீ ஒருத்தர் விளங்காதவன். நான் என்ன சாமி கும்பிடுவா போனேன். பின்ன மார்க்கெட்டை சுத்தி குப்பையெல்லாம் இருக்குல்ல, அதை கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு விடுறீங்களான்னு கேட்க போனேன். ஆமா ஆமா, இந்த காலத்துல கோயில கிளீன் பண்றதுனால கான்ட்ராக்ட் தான், கக்கூச கிளீன் பண்றதுனால கான்ட்ராக்ட் தான். எல்லாமே காசு தான், துட்டு. காசு இருந்ததுன்னா கடவுளை கூட கான்ட்ராக்ட் போட்டு வித்துருவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். என் பொண்டாட்டியே வித்துருவேன். என்ன? சரி, நம்ம எப்ப கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம்? ஏய், அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதடா. நான் அங்க ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தேன். என்ன காட்சி? நான் யார அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேனோ அவளுக்கு வெளியா இருந்தவனே அவளுக்கு தாலி கட்டிட்டான். ஓ, இப்பதான் புரியுது. அதான் நீ காலையிலேயே கச்சேரி ஆரம்பிச்சிட்டியா? இத பாரு, நீ அந்த பொண்ணை மறந்துரு. அது அவ்வளவு சுலபம் நினைச்சுக்கிட்டியா? ஏய், மீன் பிடிக்கிறவனுக்கு அந்த தூண்டில் மேலதான் கண் இருக்கும். எனக்கு அந்த பொண்ணு மேலதான் கண். ஏய், இப்ப என்னாச்சு உனக்கு? சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல சோகமா இருக்கிறியே? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இந்த மௌனம் ஏதோ ஒரு செய்தி எனக்கு சொல்லுது. உன் கண்ல இருந்து வர இந்த கண்ணீர் என் நெஞ்சுக்குள்ள திராவகமா இறங்குது. காவேரி, என்னாச்சு? இது கண்ணீர் இல்லைங்க, பன்னீர். பன்னீர்னா புரியலையே. இந்த துர்கா தேவிய நம்பி இருக்கிறவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் தருவா. அது இப்ப உண்மையாயிடுச்சு. அப்படின்னா ஏதாவது லாட்டரி விழுந்துச்சா? அது இல்லைங்க, நீங்க என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. என்ன நீங்க உயிருக்குயிரா நேசிக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதரை நான் கணவரா அடைஞ்சதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? நீ மட்டும் புண்ணியம் பண்ணல காவேரி, நானும் தான். கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ பழகிக்கிட்டாலே வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது.
ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உயிருக்கு உயிரா நேசிக்கணும் காவேரி. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க எனக்கு கிடைச்சது சாதாரண லாட்டரி இல்ல, பம்பர் லாட்டரி. ஏய் திருடி. எனக்கு ஒரே ஒரு கவலை. என்ன கவலை? நமக்கு கல்யாணம் ஆகி நாம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா இன்னும் என்ன ஆனா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு நாம 2 பேர், நாளைக்கு 3 பேர் ஆயிட்டா நமக்கான குடும்பம் ஆயிடும். நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசிச்சீங்களா? அந்த துர்கை தேவி கருணையால உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா நல்லா இருக்குங்க. அவ்வளவுதானே. நான் சிஎம் பார்த்து எப்போ பேசிட்டு வந்துட்டேன். என்னது சிஎம்மா? யாருங்க அது? நமக்கு யார் சிஎம்? எல்லாம் துர்கா தேவி தான். ஏய், அங்க பாரு காவேரி. ஆமா. ஹாய் காவேரி. ஏய் பூங்கொடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். காவேரி, நான் வெளியே இருக்கேன். சரிங்க. என்ன கொஞ்ச நாளா பார்க்கவே முடியல? உன் குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அட ராஜசேகர், எத்தனை நாளாச்சுடா உன்னை பார்த்து. நல்லா இருக்கே பது. அந்த துர்கா தேவி தயவால எனக்கு எந்த குறையும் இல்ல. நீதான் எங்களை எல்லாம் மறந்து போயிட்ட. ஆமா, உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாடா நீ? உன்னோட அருமையான கல்யாண சாப்பாட்டை மிஸ் பண்ணிட்டேடா. இத பாரு பது, திடீர்னு கல்யாணம் நிச்சயிட்டதால என்னால யாரையுமே கூப்பிட முடியல. தப்பா எடுத்துக்காதடா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அது சரி, உன்னோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு குறையும் இல்ல. பெரியவங்க பாராட்டுற மாதிரி பொண்ணு ரொம்ப அடக்கம், பணிவு. ஓ, நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லு. ஆமா. 2 பேரும் தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது பாரு, அங்க நிக்கிறாளே அவதான். யாரு? அங்க பாரு, அந்த பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருக்காளே. சிகப்பு சேலை அவதான். அவங்களா? ஆமா. அவளை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் எதாச்சும் இந்த கோயில்ல உங்களை பார்த்தேன். எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வாங்க. அந்த பொண்ணு என்ன? அவளு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. இல்ல பது, எதையோ நீ என்கிட்ட மறைக்கிற, எதையோ சொல்ல தயங்குற. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் வரேன். உன்னை விட மாட்டேன். நீ உண்மையா என் நண்பனா இருந்தா சொல்லிட்டு தான் போகணும். துர்காதேவி, ஜெகதம்பா, கோயில் வாசல்ல இந்த அசிங்கத்தை எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. இல்ல, நீ சொல்லித்தான் ஆகணும். ஐயோ, என்ன விடுப்பா, நான் வரேன். பத்து பத்து, உண்மையை சொல்லு. ஐயோ, வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்கிட்டோம் போல் இருக்க. என்னால உண்மை சொல்லாம இருக்க முடியல, போய் சொல்லவும் தெரியல. இங்க பாரு, ஒரு நாள் ராத்திரி நானு செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேனா, அந்த காட்டு மண்டபத்துல அந்த சந்திரன் அந்த பொண்ண பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தத நான் பார்த்துட்டேன். எங்க இந்த விஷயத்துல நாம தலையிட்டா நம்ம தலை போயிடுமோன்னு நான் பேசாம வந்துட்டேன். சேச்சே, அந்த பொண்ணு உனக்கு மனைவியானதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் வரேன்பா. பத்து, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. என் 2 கண்ணால பார்த்த உண்மைதான்ப்பா சொன்னேன். என்ன நம்புப்பா, அந்த துர்காதேவி மேல சத்தியம். நான் வரேன். எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க இது? நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. நான் கோயில் பூரா தேடி தேடி அழுத்து போயிட்டேன். என்னங்க சார், ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு மாதிரியா இல்ல, ஒரு தீர்மானத்துக்கே வந்துட்டேன். தீர்மானமா? அப்படி என்ன நடந்தது? இன்னும் என்ன நடக்கணும்? வாங்க. இந்த துர்காதேவி சக்தி உள்ளவ தானே? அதுல என்னங்க சந்தேகம்? ஊமைங்களை பேச வைக்கிறவன், உண்மைக்கு துரோகம் பண்றவங்களை ஊமையாக்குறவன் இல்ல. கண்ணையும் கொடுப்பா, கண்ணு மண்ணு தெரியாம போய் பேசுறவங்க கண்ணையும் பறிப்பா இல்ல. அவ உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவதாங்க. இல்ல, அது உண்மையா இருந்தா நீ வாய் பேச முடியாம ஊமையா இருப்ப. உன் கண்ணு 2 போய் குருடியா இருப்ப. நானா? எதுக்கு?
நீங்க என்ன சொல்றீங்க? துரோகி, நீ எதையும் என்கிட்ட மறைக்கல, உண்மையை சொல்லு. அன்னைக்கு ராத்திரி சந்திர உன்னை காட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் கெடுக்கல? ஆ? வனதுர்கா உன்னை காப்பாத்துனான்னு சொன்னியே, அது பொய் தானே? சத்தியத்திலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் இனி நான் எந்த சாட்சியை கொண்டு வருவேன்? இத வேற யாராவது சொல்லிருந்தா கூட நான் நம்பிருக்க மாட்டேன். என் உயிர் நண்பன், அதுவும் துர்கா தேவியோட பரம பக்தன் அந்த பத்மநாபனே சொன்னாண்டி. அவன் உன்னை பத்தி சொன்னது நிச்சயமா உண்மையா தாண்டி இருக்கும். என்னங்க, நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா இருந்த அந்த துர்கா தேவி மேல சத்தியமா சொல்றேங்க, நான் பரிசுத்தமானவனாங்க. ஓடி போ. செய்யறது அநியாயம், பேசுறது சத்தியம். உன் சத்தியம் சாட்சியெல்லாம் யார் கிடைத்தவ? வேண்டாங்க, வேண்டாங்க, உங்களை கேட்டுக்கிறேன். வேண்டாங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தாலியை விட்டுடுங்க. மானம் உள்ளவளுக்கு தாண்டி தாலி, மானம் கெட்ட உனக்கெல்லாம் எதுக்கடி தாலி? இனிமே இது உன் கழுத்துல இருக்கவே கூடாது. உங்களுக்கு நான் கெட்டவன்னு தோணுச்சுன்னா எனக்கு நீங்க எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு தாலியை மட்டும் என் கழுத்துல கட்டிடுங்க. புருஷனே தாலி இருந்தா அது மகா பாவங்க. பத்தினியோட தாலியா இருக்கிறது தாண்டி பாவம். நீ என்ன பத்தினியா? இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிறது தர்மம் இல்லை. இன்னையில இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு நான் சொல்றத கேளுங்க. அம்மா, துர்கா தேவி, பரமேஸ்வரி, எனக்கு தாய் பாக்கியம் கொடுத்தவரே அதை பறிச்சுட்டு போறாரு. நீ அதை பார்த்துட்டு சும்மா இருக்கியம்மா? அன்னைக்கு நடந்தது என்னன்னு உனக்கு எனக்கு தவிர வேற யாருக்கு தெரியும்? சொல்லம்மா, சொல்லம்மா. எனக்கு எதுக்கும்மா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? நான் என்ன தப்பு பண்ணேம்மா? என்ன தப்பு பண்ணேன்? நந்தா, அவனுங்க சொல்றதெல்லாம் ஒரு பொய்யாடா. நம்ம பத்துக்கிட்டு இருக்கிற பொய் அவனுங்க பரம்பரையே அமைக்கிடும். பத்து, நீ சொன்ன பொய்க்கு என்கிட்ட பணம் இருந்தா உனக்கு ஹீரோ வச்சு சினிமா எடுத்திருப்பேன். நான் ரெடிப்பா. ஆனா பைனான்ஸ் இல்லையே. என்ன சந்திரன், என்ன யாருன்னு நினைச்சீங்க? என் தலைய தலையாது கவுத்து போட்ட பித்தல தேவசா மாதிரி அதான பார்த்தேன். அப்படி சொல்லு. இல்ல, நம்ம சந்திரன் அனுபவிக்க முடியாத பொண்ணோட அவன் மட்டும் எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்னு இப்படி செஞ்சேன். உன் அறிவுக்கு நீ கோயில இருக்க வேண்டியவனே இல்ல. நான் வரேன்பா. அண்ணே, எங்க கிளம்பிட்டீங்க? அட மனசு சரியில்லப்பா, அம்மா தன வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அண்ணே, அங்க போறதுக்கு பணம் வேணும்னே. அது டீ கடையில கடன் சொல்றதுக்கு. என் பேச்ச கேளுங்க. டீ கடைனா கூட கிளாஸ் கழுவிடலாம். யார் எடுத்தது? கேப்ல வாசிருவியா? ஞாபகம் வச்சுங்க. சேஃப்டிக்கு கவசம் வாங்கிட்டு போங்க. அம்மா துர்கா தாயே, அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அழிச்சு நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டி எல்லா காலங்களிலும் உன்னையே நம்பி இருக்கிற பக்தர்களை காப்பாத்து தாயே. ஈஸ்வரி. கமலா, இந்த நவராத்திரி பண்டிகையில இவ்வளவு பயபக்தியோட பூஜை செய்யற உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாம்மா, எத்தனை பண்டிகை வந்தாலும் இந்த நவராத்திரி பண்டிகைக்கு மட்டும் ஒரு விசேஷம் இருக்கு. மற்ற பண்டிகையில நாம நல்லா இருக்கணும் தான் நாம பூஜை செய்வோம். ஆனா இந்த நவராத்திரி பண்டிகையில மட்டும் நாம மட்டும் இல்லாம நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சகல செல்வங்களும் கிடைக்கணும்னு நாம பூஜை செய்யறோம். 9 நாளும் துர்கா தேவியை பயபக்தியோட பூஜை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கும் இந்த பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கும் எல்லா மங்கள பாக்கியமும் புண்ணியமும் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த நவராத்திரியில கன்னி பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்கல்ல? ஆமாம்மா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க.
எந்த கள்ள கபடமும் இல்லாத மனசு இந்த குழந்தைகளோட மனசு. அந்த கடவுளுக்கு சமமான இந்த குழந்தைகளை தேவி மாதிரி அலங்காரம் பண்ணி பார்த்தா அந்த தேவி கன்னியாகுமரியை பார்த்தா மாதிரியே தோணும். சுமங்கலிக்கு மாங்கல்ய பலம், கன்னி பெண்களுக்கு கல்யாண பொருத்தத்தோட எல்லா நன்மைகளையும் அந்த தேவி அருள் புரிவா. அந்த தாயோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டுமா? மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு போங்க. நானும் வீட்டுக்கு போட்டா? வீட்டுக்கு போகணுமா? இங்க இருக்கிற பொருள்ல உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீயே பார்த்து எடுத்துக்க. எனக்கு இங்க வந்தப்போ எல்லாம் வேணும் தோணுச்சு. நீங்க பூஜை பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் வேணா தோணுது. எதுக்கு? தாய், உலகத்துல கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரும் அந்த பார்வதி சாமுண்டீஸ்வரி தான் உன்னோட இந்த கேள்விக்கும் பதில் தரணுமா? நான் வரட்டுமா? புறப்படுறியா? இந்த பழத்தையாவது எடுத்துக்கமா. ஏய் கமலா, என்னங்க இது? இது மீனுடி, மீனு. துர்கா பூஜை பண்ற இந்த நாள் யாது இதெல்லாம் கொண்டாடாம இருக்க கூடாதா? கர்மம் கர்மம். கர்மம் அது, தர்மம் அது. உட்கார். ஏய், உனக்கு என்ன தெரியாதோட மகிமை. இத நல்ல மசாலா தடவி நல்லா ஃப்ரை பண்ணி கோட்டரை பக்கத்துல வச்சுட்டு கச்சேரிய ஸ்டார்ட் பண்ணா ஐயோ. ஏய், இந்த நவராத்திரிலாம் உனக்குடி. எனக்கு நாட்டு சரக்கு அடிச்சா நவராத்திரி, சீமை சரக்கு அடிச்சா சிவராத்திரி. ஏய், என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? இதை எடுத்துட்டு போய் ஃப்ரை பண்ணி கொண்டு வா. புட்டி, இது என்ன பண்ணணுமோ அது பண்றேன். அத வாங்கிட்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். மேட்டூர் டேம்ல இருந்து வந்து தெரியாது. அது அனாவசியமா தூக்கி எறிஞ்சிடாத. ஓம் சக்தி, 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 ஓம்
ஓம் சக்தி 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 கமலா, எனக்கு ஒரு சந்தேகம். எந்த உலகத்துல எல்லாருக்கும் வருஷா வருஷம் வயசு கூட்டிட்ட போகுது, ஆனா நீ இன்னும் அன்னைக்கு பார்த்த மாதிரியே என்ன இருக்கு. தொடாதீங்க, வேண்டாங்க, என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு தப்பு செய்யாதீங்க. இத பாருங்க, நான் துர்கா தேவி விரதத்துல இருக்கேன், தப்பு செஞ்சு பாவம் ஏத்துக்காதீங்க. பாடி. ஐயோ, வேண்டாங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தப்பு செய்யாதீங்க. செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சா நடக்கூடாதெல்லாம் நடக்கும். இத பாருங்க, நீங்க உங்க வியாபாரத்துல பெரிய ஆளா வந்து மேல மேல லாபம் வரணுங்கிறதுக்காக தான் 9 நாள் விரதம் இருக்கிறேன். அதுல இன்னும் 3 நாள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள தப்பு செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாய மூடு. புருஷன் கூப்பிடுறப்பெல்லாம் வரவு தாண்டி பொண்டாட்டி. ஐயோ, வேண்டாங்க, சொன்னா கேளுங்க, என்ன விட்டுருங்க, வேண்டாங்க, வேண்டாங்க, என்ன விட்டுருங்க, வேண்டாங்க, தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க, தப்பு பண்ணாதீங்க, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் ஏண்டி கெஞ்சுற? நீ எனக்கு வேணும். வா. ஐயோ, வேண்டாங்க, என்ன விட்டுருங்க, எனக்கு சொன்னா கேளுங்க.